நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 21வது நாள், 21வது திருப்பாவை. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே போல் சூரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றல் படைத்தான் மகனே, ஆற்றல் படைத்தான் மகனே, ஆற்றல் படைத்தான் மகனே அறிவுராய், ஆற்றல் படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகேனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு வலி தொலைதொன்பாசகன் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோர் எம்பாவாய். இந்த திருப்பாவிலையும் ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவை துயில் எழுப்புறார். முதல்ல நந்தகோபாலனுடைய பெருமைகளை சொல்லி கிருஷ்ணனை துயில் எழுப்புறார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அதாவது கறக்கும் நேரமெல்லாம் குடகுடமா பால்களை கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களை உடைய நந்தகோபாலன் மகனை துயிலெழாய். வேதங்களால் அறியப்படாதவனே, அறிய உண்ணாதவனே, கண்ணபிரானே துயிலெழாய். அப்பேற்பட்ட வேதங்களாலும் அறியப்படாத சுடரே துயிலெழாய். வேதங்களால் போற்றப்படுபவனே துயிலெழாய். அப்பேற்பட்ட வேதங்களாலும் அறியப்படாதவனே, அறிந்து கொள்ள முடியாதவனே துயிலெழாய். இந்த உலகிற்கே பிரகாசமான ஒளியை போன்றவனே, இந்த உலகிற்கே ஒளியை கொடுக்கக்கூடியவனே, எங்களை காப்பாற்றும், எங்கள் துன்பங்களெல்லாம், எங்கள் துன்பம் என்னும் இருளை போக்கி எங்களுக்கு சுடரை கொடுக்கக்கூடிய, எங்களுக்கு ஒளிமயமான இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவே துயிலெழாய். சர்வ வல்லமை பொருந்திய உன்னுடைய சத்துருக்கள் பகைவர்கள் எல்லாம் உன் வீட்டு வாசற்கண் உனக்காக வாசற்கண் தவம் இருக்கிறார்கள். எதற்காக? உன்னுடைய அருளை பெறுவதற்காக. நாங்களும் அப்படித்தான் உனக்காக காத்து நிற்கிறோம். எப்படி உன்னுடைய எதிரிகள் எல்லாம் உன் வீட்டு வாசல்ல உனக்காக உன் திருவருளை பெறுவதற்காக தவம் இருக்கிறார்களோ, நாங்களும் அப்படித்தான் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறோம், உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறோம், உன் அருளை பெறுவதற்காக. ஆனால் நாங்கள் உன்னுடைய சத்துருக்களைப் போல, பகைவர்களைப் போல நாங்கள் பயந்த சுபாவம் கொண்டவர்கள் அல்ல. நாங்கள் உன்மேல் இருக்கும் அன்பினால், அளவு கடந்த பக்தியினால், பாசத்தினால் வந்திருக்கிறோம். உன்னை நாங்கள் எங்களுடைய அன்பெனும் பாசக்கயிற்றால் கட்டி போட்டு விட்டோம். கிருஷ்ணா, வாமனா, கோபாலா, மதுசூதனா, கார்மேகவண்ணா, துயிலிலிருந்து எழுந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று ஆண்டாள் தோழிகளுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை துயில் எழுப்புகிறார். இதுல என்னன்னா, பக்தி, அளவு கடந்த பக்தி நம்ம பகவான் கிட்ட கொண்டு விட்டோமே. ஆனால் அதாவது நீதான் எல்லாமே எங்களுக்கு, உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாருமே கிடையாதுன்னு சொன்னா, அவரால் நம்ம கிட்ட அவரால் தப்பிக்கவே முடியாது. பக்தி என்கிற கயிற்றால் நாம் பகவானை கட்டி போட்டு விட்டால் பகவான் நம்ம கிட்ட தப்பிக்க முடியாது. நம்மளுக்கு கண்டிப்பா அவர் அனுகிரகம் பண்ணிடுவார், நம்மளுக்கு அருளை அள்ளி அள்ளி கொடுப்பார். அதுதான் ஆண்டாள் சொல்றார். தூய்மையான பக்தி இருந்தா போதும், கடவுளுடைய அருளை நம்ம எளிதாக பெற முடியும். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.